டேய் ராஜு, இதுதான் நீ சொன்ன இடமாடா? அக்கா, ஆமா, நான் சொன்ன மாதிரி இருக்கா இந்த இடம்? எப்படி? டேய் ராஜு, நீ சொன்னதை விட இந்த இடம் ரொம்பவே அழகா இருக்குடா. டேய் ராஜு, ஆனா நீ ஐஸ் செய்வாங்கன்னு சொன்னியே, இங்க எங்கடா ஐஸ் செய்யறாங்க? காணுமே. அக்கா, நம்ம சைடுல பார்க்கா அந்த அண்ணன் இருக்காங்க பாத்தியா, அங்கதான் ஐஸ் செஞ்சு தருவாங்க. இங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது இல்லாம ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்கும்க்கா. பரவாயில்ல ராஜு, நீ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டியாடா? ஆமாக்கா, இது மாதிரி விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அதிகமா நான் இதை பத்தி தான் பேசுவேன். எங்க ஐஸ்கிரீம் கிடைக்கும், எங்க ஜூஸ் கிடைக்கும், இது மாதிரி விஷயத்த தான் நாங்க ரொம்ப நேரம் பேசுவோம். அப்படியா ராஜு? அப்ப படிக்கிறத பத்தி பேசவே மாட்டீங்களாடா? பேசுவோம்க்கா, எப்பயாச்சும் பேசுவோம். சரி, நீ என்னவோ பண்ணிட்டு போ. இந்த ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும் போல இருக்கே. இந்த ஸ்ட்ராபெரி செடியை பார்த்தாலே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கடா. டேய் ராஜு, நீ ஸ்ட்ராபெரி தோட்டம் சொன்ன, ஆனா இங்க இவ்வளவு காய்ச்சி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையாடா. எவ்வளவு காய்ச்சி கிடக்குது ராஜு. அங்க பாடுற உன் பின்னாடி எவ்வளவு இருக்கு பாடுற. அடாடாடாடாடா, என்னமா காய்ச்சி கிடக்குதுடா. இப்படிதான் காய்ச்சி இருக்குமாடா ஸ்ட்ராபெரி? இன்னைக்கு தான்டா ராஜு நான் பாக்குறேன். நீதான் உசாரா எல்லா இடத்துக்கும் போயிடுறியாடா. அக்கா, நான் போனாலும் உன்னையும் கூட்டு வந்தல, நீ சந்தோஷப்படுக்கா. நான் மட்டும் வந்து தனியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டதானே உனக்கு தெரியுமா? ஆமாடா ராஜு, தெரியாது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சரி, வந்ததும் வந்துட்டீங்க. ஐஸ்கிரீம் என்ன ரேட்னு கேளுடா அந்த அண்ணங்கிட்ட. ஆமா, சரிம்மா, நான் கேட்குறேன். அண்ணா, ஐஸ்கிரீம்லாம் என்ன ரேட்ண்ணா? தம்பி, நம்ம கடைக்கு வந்துட்டு நீங்கள் எதுக்கு ரேட்டை பற்றி கவலைப்படுறீங்க? மொத்த பேரும் சாப்பிட்ற மாதிரி ஃபேமிலி பேக்கே என்கிட்ட வேற 120 ரூபா தான்ப்பா. வாங்கிக்கோங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட முடியாது, அவ்வளவு இருக்கும் அதில். டேய் ராஜு, நீ சொன்ன மாதிரி ரேட் ரொம்பவே கம்மியா தான்டா இருக்கு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமேடா. சரிக்கா, அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா போகுது. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி பேக்கே கொடுத்துருங்க. தம்பி, நான் எல்லாருக்கும் ஸ்டாக் வைக்கிறது இல்லை, அப்பப்போ தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுத்துருவேன். ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. அடாடாடாடா, எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அதில் நாங்கள் ஜாலியாக வேடிக்கை தானே பார்ப்போம். அது எங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். அப்போ சரி, நம்ம ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அண்ணா, எங்களுக்கு பின்னாடி ஒரு மிஷின் இருக்கு, இதில் தான் செய்வீங்களா? ஆமா தம்பி, இதில் தான் செய்வோம். பாருங்க எவ்வளோ அழகா செய்கிறோம் அப்படின்ட்டு பாருங்க. தம்பி, முதல்ல இந்த மிஷின் இருக்குல்ல, இதில் நம்ம சர்க்கரையை போட்டுருவோம். போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமா அதில் நம்ம மில்க் ஊற்றிடலாம். சரி, இப்போ இதில் ஒரு அழகான ஸ்ட்ராபெரி பழத்தை பறிச்சு அந்த மிஷினில் போட்டுற வேண்டியது தான். இதோ இருக்கு, இது நல்லா பழுத்திருக்கு, இதை பறிச்சிருவோம். இப்போ இதை அந்த மிஷினில் போட்டுருவோம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை இந்த மிஷின்ல போட்டுருவோம். போட்டாச்சு. அவ்வளோதான் தம்பி, கொஞ்ச நேரம் நல்லா மிஷின் ஓடட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுவையான ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்துட்றேன். சரிண்ணா, இவ்வளவு சுலபமா செய்றீங்களே. ஆஹா, ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. சரி, இப்போ தயாராயிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அடாடாடாடாடா, என்னமா தயாராயிருக்கு ஐஸ்கிரீமு. வாங்க, நம்ம நல்லா பக்கத்துல போய் பார்ப்போம். ஆஹா, பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஆ அக்கா, இது சாப்பிட வேண்டாம்க்கா, இப்பவே தெரியுது, செமையா இருக்கும்க்கா இது. ஓ அப்படியா ராஜு? அப்ப நீ சாப்பிடாத ராஜு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, சும்மா காமெடிக்கு சொன்னாக்கா, நானும் சாப்பிட வருவேன். சரி பசங்களா, ஃபேமிலி பேக்கு கேட்டிங்கல்ல, இதில் ஃபுல்லாக வந்துச்சுன்னா ஃபேமிலி பேக். இந்தாங்க, உங்களுக்கு இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து தந்துடுறேன். வா ஐஸ்கிரீம், வெளியே வா. எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க, அதனால தான் அது வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது. ஆஹா, சில்லுன்னு இருக்கே. உங்களுக்கான டப்பால போட்டாச்சு. சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவு சில்லுன்னு இருக்கு, என்ன ஃப்ளேவரா இருக்கு, எவ்வளவு சுவையா இருக்கு. அடாடாடாடா, இனிமேல் இங்க தான் வாங்கணும். ஐஸ்கிரீம் வாங்க இங்க தான் வரணும். டேய் ராஜு, நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குடா. எவ்வளவு சூப்பரா இருக்குடா. அடாடாடாடா, என்ன திக்கா இருக்குடா. சூப்பரா இருக்குடா ஃப்ளேவர். ஆமாக்கா, உண்மையான ஸ்ட்ராபெரி போடுறாங்களே, பின்ன டேஸ்ட் இல்லாமையா இருக்கும். ஐஸ் ரொம்பவே சுவையா இருக்கு. ஐ, இந்த ஐஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கு.